அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 9 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா, இது வழக்கமாக இது நேற்றைய நியூஸ் தான். அதை நான் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன். அதனால தான் இன்றைக்கி டேட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். செபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்ட்ராட்டஜிஸ்டில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ எனி ரெக்கமெண்டேஷன், ஒன்லி இன்ஃபர்மேஷன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட், டிவிடெண்ட், அப்கமிங் போர்டு மீட்டிங், இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா பாரத் பூஷன் ஃபைனான்ஸ் கம்பெனி கமாடிட்டி புரோக்கர் லிமிடெட். 50 ரூபா காயின் பேஸு. 19 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 19 லட்சம் லாஸு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் ஒரு 60 பைசா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. பாரத் பூஷன். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 454 ரூபா கரண்ட் பேஸு. 96 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 10% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுனு. அதுமாரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 0.25%. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 110 ரூபா கரண்ட் பேஸு. 188 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் இது நல்ல ஒரு பெரிய ரிசல்ட்டு. ஏன்னா போன வருஷம் வெறும் 13 கோடி, இப்போ அப்படி 188 கோடி. ஸோ இயர்னியரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா 43 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.25%. செக்டர் வந்து டிவி பாட்காஸ்டிங்கில் இருக்காங்க. ஜி என்டர்டைன்மெண்ட். ஆப்டெக் லிமிடெட் 149 ரூபா கரண்ட் பேஸு. கிட்டத்தட்ட 5 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 80% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஆப்டெக் லிமிடெட் 4 ரூபா பைசா ஒரு டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3%. செக்டர் வந்து எஜுகேஷன். செம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 665, 130 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 7% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான். 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 3.25%. செக்டர் வந்து ஃபெர்டிலைசர். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 119 ரூபா கரண்ட் பேஸு. கிட்டத்தட்ட 5011 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் 5% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 51% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஐ 3.85 இருந்தது போன குவார்ட்டரில். இப்போ 3.60 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஐ 0.82 இருந்தது. இப்போ 0.63 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஐ கிராஸ் என்பிஐ நல்லா குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை யூனியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நல்ல சூப்பரான டிவிடெண்டும் தராங்க. 4 ரூபா 75 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. நேற்று நம்ம கேனரா பேங்க் பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு இவங்களும் கொடுத்துருக்காங்க. 4 ரூபா 4 டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% வருது. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ப்ளஸ் டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க யூனியன் பேங்க். ஆந்திரா பேப்பர் லிமிடெட் 70 ரூபா கரண்ட் பேஸு. கிட்டத்தட்ட 8 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியர் சேல்ஸ் 12% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 80% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டவுனாக தான் இருக்குது. 1 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.5%. செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட். மயூர் யூனி டெக்கோர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா யூனி குவார்ட்டர்ஸ் லிமிடெட் 527 ரூபா கரண்ட் பேஸு. 35 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 1% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபாயும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. செக்டர் வந்து லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட் 1469 ரூபா கரண்ட் பேஸு. 17 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 28%, நெட் ப்ராஃபிட் 54% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். அதோட டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 20 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.25%. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். ஃபைன் ஆர்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் 3999 ரூபா கரண்ட் பேஸு. 88 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 10% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% குறைஞ்சிருக்கு. ஸோ டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுன் தான் ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதேமாதிரி 11 ரூபா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.25%. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் 322 ரூபா கரண்ட் பேஸு. 38 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 40% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு இயர்னியரில் சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. ரெக்கார்ட் வந்து 14 மே 2025. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீசஸ். சூலா வைன்யார்ட் லிமிடெட் 270 ரூபா கரண்ட் பேஸு. 13 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இயர்னியரில். 3 ரூபா 60 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 23 மே 2025. செக்டர் வந்து பேவரேஜ் அண்ட் டிஸ்டிலரிஸ். எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட் 162 ரூபா கரண்ட் பேஸு. 636 கோடி ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 15% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான். கிட்டத்தட்ட 10% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ரூபா 25 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டும் தராங்க. ஸோ டிவிடெண்ட் 1.25%. ரெக்கார்ட் வந்து 27 மே. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. அடுத்து பார்க்குறது லர்சன் அண்ட் டர்போ லிமிடெட் எல்என்டி
$3434 கரண்ட் ப்ரைஸு, 6156 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ இயர் இயரில் நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரான ரிசல்ட்டு. $34 டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1%. இதற்கான ரெக்வயர்ட் பார்த்திங்கன்னா 3 ஜூன் 2025. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். பயோகான் லிமிடெட் $333 கரண்ட் ப்ரைஸு, 459 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 105% வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு பயோகான் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்வயர்ட் பார்த்திங்கன்னா 4 ஜூலை 2025. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் $5424 கரண்ட் ப்ரைஸு, 559 கோடி ப்ராஃபிட்டு. இயர் இயரில் சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. $75 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1.25%. ரெக்வயர்ட் பார்த்திங்கன்னா 4 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். பன்சால் ரூஃபிங் ப்ராடக்ட் லிமிடெட் $98 கரண்ட் ப்ரைஸு, 14 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. $1 டிவிடெண்ட் 2021 கொடுத்துருக்காங்க. எஸ்கேஎஃப் இந்தியா லிமிடெட் $3928 கரண்ட் ப்ரைஸு, 15 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. போன வருஷம் 130 கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முந்தின வருஷம் $40 கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்டை ரெகுலராக ஒரே மாதிரி தரல. ஸோ என்ன டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். எம்பிஎஸ் லிமிடெட் $2278 கரண்ட் ப்ரைஸு, 16 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி ஜனவரியில் $33 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்து இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். என்ஹெச்பிசி லிமிடெட் $77 கரண்ட் ப்ரைஸு, 20 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. $1.40 ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வருஷத்தில் 2வது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் $2647 கரண்ட் ப்ரைஸு, 22 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் $10 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்றைக்கி இந்த காணொலி இதோட முடிச்சிடறேன். இது வந்து நேற்றோட காணொலியோட தொடர்ச்சி தான். மேற்கொண்டு இன்றைக்கி காணொலி நைட்டில் பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.